உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு சரவணன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் அதிகார பகிர்வில் இருக்கக்கூடிய விளக்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கா இல்ல இன்னொரு சட்ட போராட்டத்திற்கான தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கா? இல்ல இப்போ ஏற்கனவே நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. அதாவது ஆளுநர் என்பவர் ஒரு தலையாட்டி பொம்மை, அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், அவர் ஒரு எஸ் மேன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் மீண்டும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நம்மளுடைய இந்த டெமோக்ரஸி, இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியில ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான். அவர் அதை தாண்டி அவருக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையாது. பில்ல அவர் காலம் தாழ்த்த முடியாது. அதாவது ஆளுநர் தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆளுநர் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாதங்கள் உச்ச நீதிமன்றத்துல வைக்கப்பட்டது. அதாவது ஆளுநருக்கு என்று ஒரு தனியாக ஒரு இது இருக்கு, வேட்டோ பவர் இருக்கு. அவர் வேண்டாம்னு நினைச்சாருன்னா அந்த சட்டத்தை அவரால் நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் ஆளுநர் செயல்பட்டு கொண்டு வந்திருந்தார். இப்ப அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நீ ஒரு பில்லு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் அதை அவர் மீண்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்பிச்சு வைக்கலாம், இல்ல அசென்ட் கொடுக்கலாம், இல்ல பிரசிடென்டோட ரெஃபரன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த 3 வழிகளை தவிர ஆளுநருக்கு வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்றத ஆணித்தரமாக மீண்டும் ஒரு முறை இத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் இனார்டினேட் டிலே, அவர் அதுல முடிவெடுக்கிறதுல ஒரு பெரிய காலதாமதம் இருந்தது என்றால் கண்டிப்பாக நீதிமன்றங்கள் தலையிட முடியும் அப்படின்ற அந்த கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சோ இது எப்படின்னா, நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டத்திற்கு, திமுக நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறுபடுறாங்க. டீம்டு அசென்ட், அதாவது 3 மாச காலத்துல நீங்க கொடுக்கல அப்படின்னா அது டீம்டு அசென்ட்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தமிழக ஆளுநர் வழக்குல உச்ச நீதிமன்றத்தை 2 நீதிபதிகள் ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து மாறுபடுறாங்க. டீம்டு அசென்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு கருத்து மட்டும் முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சரவணன்.